வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று உடலில் ஏற்படும் வீக்கங்கள், கை கால் இல்லை ஏற்படும் வீக்கங்களை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்கங்கள் இதில் எடிமா, ஸ்வெல்லிங் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த வீக்கங்கள் எதனால் ஏற்படுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தா, திசுக்களுக்கு இடையே நீர் சேர்வதால், கோர்த்து காணப்படுவதால் இந்த வீக்கங்கள் ஏற்படுகின்றது. இந்த வீக்கங்கள் எதனாலலாம் ஏற்படலாம் அப்படின்னா, அடிப்படுவதால் ஏற்படலாம். அதுபோல் உள்ளுக்குள்ளே ஜவ்வு கிழிதல் அதனாலையும் ஏற்படலாம். மேலும் இருதய நோய்கள், கல்லீரல் நோய்கள், சிறுநீரக நோய்களில் வீக்கங்கள் காணப்படும். உணவுகளில் அதிக உப்புக்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வீக்கம் காணப்படும் கை கால்கள் எல்லாம். மேலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதால அழுத்தம் காரணமாக வீக்கங்கள் ஏற்படும். அதே போல் ஒரே இடத்தில் நிற்கிறது, ஒரே இடத்துல அந்த இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது இறுக்கமான உடை, காலுறை அதுபோல் நம்ம போட்டுக்கொள்ளும் போதும் வீக்கங்கள் காணப்படும். மேலும் கர்ப்ப காலத்தில் வீக்கங்கள் காணப்படும். அதுபோல் மாதவிடாய் காலங்கள், ஹார்மோன் சுழற்சி மாறுபடும் பொழுது இந்த வீக்கங்கள் காணப்படும். பொதுவாக வீக்கங்களை எப்படிலாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சாதாரண வீக்கங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு எப்படிலாம் அதை குறைக்கலாம் அப்படின்னா, கால்களை நம்ம உயர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டும். உட்கார்ந்துருக்கும்போது அதிக நேரம் தொங்க போடாமல் ஒரு ஸ்டூலில் கால்களை உயர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்துக்கு மட்டமாக நம்ம உயர்வாக உயர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் தூங்கும் பொழுதும் தலையணை நல்லா உயர்வான தலைவணி வைத்து, கால் வீக்கம் உள்ளவர்கள் இதயத்துக்கு மேல் நம்ம கால்கள் இருக்குமாறு, அப்பொழுது அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இருதயத்திலிருந்து கால்களுக்கு பாய்கிற இரத்த ஓட்டம் அப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்தாலும் வீக்கமானது குறையும். அதுபோல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இல்லாமல் அவ்வப்போது எழுந்திருத்து நடக்க வேண்டும். கை கால்களை சுழட்ட வேண்டும், மூட்டுகளை சுழட்ட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இரத்த ஓட்டமானது எங்கு சீராக பாய்ந்து வீக்கம் குறையும். கால்கள் அதிகமாக வீக்கம் இருக்கும்போது எப்சம் உப்பை கொண்டு கால்களை நனைக்க வேண்டும். மேலே ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம், மூலிகை சார்ந்த ஒத்தடங்கள்லாம் கொடுக்கலாம். முடக்கத்தான், புளி இலை இவற்றையெல்லாம் வதக்கி போல் ஒத்தடம் கொடுக்கலாம். அதிக தண்ணீர் அருந்த வேண்டும். இவ்வாறு செய்தால் வீக்கத்தையெல்லாம் குறைக்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.